நேயர்களுக்கு அன்புடன் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8/1/2024 அன்று எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி என்கின்ற ஊரில் தனது பயணத்தை தொடர்ந்தார். அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயத்தில் உள்ள ஒரு மாதா சொரூபத்திற்கு மாலை அணிவிக்க அவர் விரும்பி சென்றாரா அல்லது அங்கிருந்த நிர்வாகத்தினர் அழைத்தார்களா என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. இருந்தாலும் அந்த தாய்க்கு, அந்த கன்னிமேரிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த சென்றபோது சில திமுக குண்டர்கள் மிக கடுமையாக அவரை எதிர்த்து அவருக்கு தடை போடும் விதமாக அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அடுத்த நாளே நமது டிஎன் நியூஸ் 24 நானும் ஒரு காணொளி பதிவு செய்து அந்த காணொளி பதிவில் அந்த திமுக குண்டர்களை மிக கடுமையாக கண்டித்தது மட்டுமல்லாமல் எங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர் பெருமக்களுக்கும் பேராயர் பெருமக்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் ஒரு வேண்டுகோளையும் வைத்தேன். இந்த திமுக குண்டர்களுடைய சகவாசம் நமது கத்தோலிக்க திருச்சபைக்கு தேவையில்லை. எனவே அந்த குண்டர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதை குறித்து அந்த சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள தருமபுரி ஆயர் லாரன்ஸ் பயஸ் என்று நினைக்கின்றேன் தற்போது இருப்பவர், அவர் ஒரு வார்த்தை கூட, ஒரு வருத்தமோ எதுவுமே தெரியப்படுத்தாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறையிடமோ அல்லது சட்டத்தின் மூலமாகவோ அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எந்த முயற்சியும் எடுத்ததாக இதுவரையும் தெரியவில்லை. இது இப்படி இருக்க கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக இங்கே எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலோடு என்ற ஊரில் உள்ள பாரிஸ் கவுன்சிலில் மெம்பராக இருக்கின்ற சேவியர் குமார் என்கின்ற அந்த நபர் மிகவும் மூர்க்கத்தனமாக, மிக கொடூரமாக அந்த ரமேஷ் பாபு என்கின்ற திமுக குண்டன், அவன் அரசு வழக்கறிஞராகவும் இருக்கிறான் என்று கேள்விப்படுகிறோம், அந்த தக்கலை ஒன்றியத்தின் செயலாளராகவும் இருக்கிறார் என்று அறிகிறோம். அந்த பாரிஸ் கவுன்சிலில் நடக்கின்ற சின்ன சின்ன குறைபாடுகள், பண கையாடல்கள், இவற்றை அப்போதைக்கு அப்போது தட்டி கேட்டு வருகின்ற ஒரு போராளியாக அந்த சேவியர் குமார் என்பவரை நாம் அறிகிறோம். அதற்காக சமாதானம் பேசுவதாக அழைத்து வந்து மிக கொடூரமாக ஆலயத்தில் வைத்தே அவரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கொடூரமான செயல்! ஆமன்பர்களே, இந்த திருட்டு, சதிகார, சண்டாள, கொள்ளைக்கார, கொலைகார திமுக கூட்டத்திடம் மாட்டிக்கொண்டால் இதுதான் கதி கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்படும். இன்று சேவியர் குமாருக்கு ஏற்பட்டது, நாளை எனக்கும் ஏற்படலாம், இன்னொரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்கின்றவர்களுக்கும் ஏற்படலாம். எனவே கிறிஸ்தவ மக்கள் கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டும். முதலில் இப்போது கொலை செய்யப்பட்ட அந்த சேவியர் குமாரின் குடும்பத்திற்கு முழுமையான நிவாரணமும் முழுமையான ஆறுதலும் செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் முன் அந்த கொலையை செய்த அந்த கொலையாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் நல்ல கிறிஸ்தவனாக இருப்பான் என்றால் அவனுடைய ஆசையும் அவனுடைய பிரேயரும் அதுவாக இருக்க வேண்டும். அடுத்தது, கடந்த தேர்தலின் போது கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர் கூட்டமைப்பின் தலைவர் பாப்புசாமி, மதுரை பேராயர் என்று நினைக்கிறேன், அவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைவரும் திமுக கூட்டணியில் உள்ள திமுக ஆதரவு பெற்ற கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று. மேற்கொண்டு இதை போன்ற தவறுகளை ஆயர் பெருமக்கள் தயவு செய்து செய்யாமல் இருக்க வேண்டும். மொத்தமாக இந்த திருட்டு திராவிட கும்பல் கிறிஸ்தவத்தை இங்கே தமிழகத்தில் அழித்துவிடும். அதற்கான வேலையை அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் தப்பி விடுவார்கள். அவர்களுடைய வரலாறை 67 அவர்களுடைய கொலை, கொள்ளை, சதிகார, சண்டாள தனங்களை பற்றி 67 அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை உள்ள இந்த திருட்டு திராவிட கும்பலின் அந்த விஷயங்களை எல்லாம் பட்டியல் போட்டால்
ஒரு பெரிய என்சைக்ளோபீடியாவை உருவாக்கலாம். அந்த அளவுக்கு. எனவே ஆயர் பெருமக்கள் கவனத்தில் கொண்டு தயவு செய்து ஆட்டுக்கிடைக்குள் ஓநாய்களை, திமுக ஓநாய்களை மேற்கொண்டும் அனுமதிக்காதீர்கள். இப்பொழுதே முழுக்க முழுக்க ஆட்டுக்கிடைக்குள் ஓநாய்கள் தான் பரவி இருக்கிறது. உங்கள் மந்தையை சரியாக நிர்வகிக்க வேண்டுமென்றால் முதலில் இந்த திருட்டு திராவிட கும்பலிடமிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுபட வேண்டும். வேறு எந்த கட்சிக்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் ஆதரவு கொடுங்கள். 2 திருட்டு திராவிட கூட்டத்திற்கும் ஆதரவு அளிக்காதீர்கள் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். நமது அருட்தந்தை ஜெகத்கஸ்பார் அவர்கள் அந்த கனிமொழியோடு ஒரு தமிழ்ச்சங்கமம் நடத்துகிறார்கள். தமிழ்ச்சங்கமம் என்ற பெயரில் அவர்தான் இந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு முழு ஆதரவு கொடுப்பதும், இப்போது சுவிட்சர்லாந்தில் ஏதோ அவர் ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கும் வேலையை செய்ய போகிறாராம். அத்தனையும் பிராடுத்தனம். அடித்து சொல்லுகிறேன். திருட்டு திராவிட கூட்டத்தின் பணங்களை கொண்டு சுவிட்சர்லாந்தில் பதுக்கி வைப்பதற்காக அவர் போடுகின்ற நாடகம். தயவு செய்து அந்த ஜெகத்கஸ்பாரை யாரும் நம்பாதீர்கள். அவர்தான் அத்தனைக்கும் ஆணிவேர். சிவபுராணங்கள் எல்லாம் நிறைய பாடுவார். தேவாரம், திருவாசகம் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அவர் பாடாத பாட்டே இருக்காது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த சிவனையும் சொல்லி தமிழ் 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 என்று சொல்லி மொத்த கிறிஸ்தவ மக்களையும் இந்த திருட்டு திராவிட கூட்டத்திடம் அடகு வைக்கும் அடிமைப்படுத்தும் வேலையை ஜெகத்கஸ்பார் செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் நீங்கள் கண்டிக்க வேண்டும். பேராய பெருமக்கள், ஆயர் கூட்டமைப்பினர் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, இந்த சேவியர் குமாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக்கொண்டு, அவருடைய ஆன்மா நித்தியத்தில் இளைப்பாற என்னுடைய வேண்டுதலையும் முன்னெடுக்கிறேன். வணக்கம்.